ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ வந்து வேஸ்ட் கேல்குலேஷன் எப்படி, அது ஸ்டாக்ல எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ப்ராடக்ட் போயிடுவோம். அந்த வேஸ்ட் கேல்குலேஷன் எப்படி ஆட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது சிக்கன் ஸ்கின் அவுட்டும் சிக்கன் ட்ரெஸ்டுக்கும் நான் வந்து வேஸ்ட் கேல்குலேஷன் பண்ணுறேன். சிக்கன் ஸ்கின் அவுட்டுக்கு வந்து 600 நானாக இது மென்ஷன் பண்ணுறேன், 600 கிராம்ஸ்ன்ட்டு. சிக்கன் ட்ரெஸ்டுக்கு வந்து 400 கிராம்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்க பில்லிங் போடலாம் வாங்க. இப்போ பில்லிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் ட்ரெஸ்டுக்கு வந்து ஒரு 5 kgs தரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கின் அவுட்டுக்கு வந்து ஒரு 5 kgs தரேன். இந்த டோட்டல் கால்குலேஷனுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்றதை டோட்டலாக நம்ம வந்து ஸ்டாக்ல பார்க்கலாம் வாங்க. பில் போட்டு இது க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்த பில்லிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக செக்கிங் ஸ்டாக் செக்கிங்கில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப்பிங்கில் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். இப்போது லைவ் பேர்டு எவ்வளோ நேற்று எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், க்ளோசிங், அதாவது இந்த க்ளோசிங் குவான்டிட்டின்றது நாளைக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்க போகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு இங்கே காட்ட போகும். ஸோ அதுதான் இங்கே மைனஸில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் கேல்குலேஷன், இதை தான் சொல்ல வந்தேன் நான். இப்போ சிக்கன் ட்ரெஸ்டடு வந்து நான் டோட்டலாக 9 kgs வந்து சேல் பண்ணியிருக்கேன். அதை 400 கிராம்ஸ் வந்து வேஸ்டேஜில் ஆட் ஆகி 3.600 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் வேஸ்டேஜ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அவுட்டும் இதில் பார்த்தீங்கன்னா 15 kgs வந்து நான் விற்றுருக்கேன். அதில் 600 கிராம் வந்து வேஸ்டேஜ். இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து டோட்டல் குவான்டிட்டி வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9 kgs வருது. ஸோ டோட்டல் வேஸ்டேஜ் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 12 kgs. நீங்கள் வந்து டோட்டலில் வந்து உங்களுக்கு டோட்டல் ஸ்டாக் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 725 கிலோ வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த 600 கிராமும் இங்கே ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த 600 கிராமும் வேஸ்டேஜோடய உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஐட்டம் வைஸாக எப்படி குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத ரிப்போர்ட் செக் பண்ணிக்கலாம். இது குவான்டிட்டி அமௌண்ட்டு அவ்வளோதான். இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது இந்த மெத்தடு ப்ளஸ் வேஸ்டேஜ் எப்படி கால்குலேஷன் பார்க்கறது அந்த மெத்தடும் நம்ம இதில் பார்த்தாச்சு.